ஸ்ரீ குருப்யோ நமக. 108 days ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பந்தாஸில் உட்டியான பந்தா. உட்டியான பந்தா அப்டாமினல் லாக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய வயிறை உள்ளே இழுத்து லாக் பண்ணுறது தான் உட்டியான பந்தா. இந்த பந்தாவை யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோன்னா, ரீசெண்டாக அப்டாமினல் சர்ஜரி பண்ணவங்க, அப்புறம் ப்ரெக்னென்ட் உமன்ஸ், ஹை பிபி பேஷண்ட்ஸ், ஹார்ட் பேஷண்ட், அல்சர், ஹெர்னியா, அசிடிட்டி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்க இந்த பந்தாவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த உட்டியான பந்தாவை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். உட்டியான பந்தாவை நின்றுட்டும் பண்ணலாம், உட்காந்துட்டும் பண்ணலாம். நான் இப்போ உட்காந்துட்டு பண்ணுற உட்டியான பந்தாவை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கம்ஃபர்டபுள் பொசிஷனான பத்மாசனா இல்லைனா சுகாசனில் உட்காந்துட்டு உங்களுடைய முதுகு தண்டை நேராக வச்சு நம்ம மூச்சை பொறுமையாக இழுத்து விடும்போது நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களுடைய வாய் வழியாக மூச்சை விடணும். அதாவது யாருன்னா நம்ம வயிற்றுல குத்துனா எப்படி வாய் வழியாக நம்ம ஒரு ஹா சவுண்டோட மூச்சை விடுறோமோ அந்த மாதிரி மூச்சு ஃபுல்லாக வெளியில் வந்த பிறகு உங்களுடைய அப்டாமனை நல்லா உள்ளே லாக் பண்ணி உங்கள் வயிறு பகுதி உங்களுடைய முதுகை தொடுற மாதிரி உள்ளே இழுக்கணும். அந்த அளவுக்கு இழுத்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணும்போது மூச்சை இழுத்துட்டு உங்களுடைய லாக்கை ரிலீஸ் பண்ணலாம். உங்களுடைய வயிறு பகுதியில் உங்கள் கையை வச்சு தொட்டு பார்க்கலாம். ஸோ வயிறு இங்கே இருக்கும்போது நீங்கள் மூச்சை விட்ட பிறகு உள்ளே லாக் பண்ணணும், உள்ளே இழுக்கணும். அப்போ உங்கள் கை உள்ளே போகும். மூச்சை இழுத்துட்டே உங்கள் வயிறை ரிலீஸ் பண்ணலாம். இந்த உட்டியான பந்தா பண்ணுறது மூலமாக நம்மளுடைய மணிப்பூரக சக்கராவை ஆக்டிவேட் பண்ண முடியும். நம்மளுடைய பிராணசக்தியை அப்டாமல் ரீஜனில் இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும். ஸோ உள்ளே இருக்கிற வயிறு மூலமாக நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் டோனப் ஆகும். அதாவது லிவர், கிட்னி, யூட்ரஸ் இந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே டோனப் பண்ணுறதுக்கான ஒரு பந்தா தான் இந்த உட்டியான பந்தா. நம்மளுடைய டயஃப்ரம் மசிலை டோனப் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ப்ரீத்திங் பேட்டர்னையும் நம்மளால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இந்த பந்தா பண்ணுறது மூலமாக நம்மளுடைய டைஜஸ்டிவ் ஃபயரை ஸ்டிமுலேட் பண்ண, ஸோ பசி எடுக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பந்தா ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். டிப்ரெஷன், ஃபெட்டிக், லெத்தர்ஜிக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த பந்தாஸை கண்டினியூஸாக பண்ணிட்டு வர்றது மூலமாக நல்ல ரெஃப்ரெஷ்ஷான பாடியை பெற முடியும். இந்த பந்தாவை இனிஷியலாக ஒரு 3 to 5 seconds ஹோல்ட் பண்ணால் போதும். இந்த பந்தா முடித்த பிறகு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷனான சவாசனால, அதாவது லையிங் ஆன் பேக், உங்களுடைய முதுகு கீழே வச்சு நேராக படுத்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை பார்க்கலாம். இந்த பந்தா மூலமா உங்களுடைய குண்டலினி சக்தியை மேலே எழுப்பவும் முடியும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென், பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.